ஒரு அமைதியான கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் படிப்பிலும் பண்பாட்டிலும் நல்லவன். ஆனால் ஒரு குறை மட்டும் இருந்தது. எதையும் பார்த்தாலும் ஆசை வந்துவிடும். புதிய மொபைல் வந்தாலும், அடுத்த வீட்டுக்காரன் வாங்கிய சைக்கிளை கண்டாலும், சந்தையில் வெளிவந்த புதிய ஆடைகள் கண்ணில் பட்டாலும் அவனை நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிடும். ஒரு நாள் அவன் தாத்தா அவனை அழைத்தார். அருணா, ஒரு சிறிய வேலை செய்யணும். இங்க ஒரு விதை இருக்கு, இத மாலைக்கு முன்னாடி நட்டுட்டு வா என்றார். அருண் விதையை எடுத்துக்கொண்டு சென்றான். ஆனால் வழியில் அவனுக்கு புதிய விளையாட்டுப் பொருட்கள் விற்கும் கடையொன்று கண்ணில் பட்டது. அங்கே உள்ள வெளிச்சமும் புதிய பொருட்களும் அவன் மனதை கவர்ந்து விட்டது. ஒருமுறை பார்த்துட்டு வரலாமே என்று நினைத்தான். விளையாட்டுப் பொருட்களை பார்த்து கொண்டிருக்கும் போது நேரம் எப்படி சென்றது என்று கூட கவனிக்கவில்லை. மாலை வரை அங்கேயே இருந்தான். விதையை நட்டதை மறந்துவிட்டேன் என்று நினைவுக்கு வந்தது. வீட்டிற்கு வந்தவுடன் தாத்தா கேட்டார், விதை நட்டுட்டியா? அருண் தலை குனிந்து, மறந்துட்டேன் தாத்தா என்றான். தாத்தா புன்னகைத்து அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தை காட்டினார். இந்த மரம் நான் சிறுவனாக இருந்தபோது நடியது. ஒரு விதைக்கு வளர அர்ப்பணிப்பும் நேரமும் தேவை. ஆசைகள் உன்னை இழுத்து செல்லும்போது அவற்றை அடக்கிக் கொள்ள தெரியாவிட்டால் நீ செய்ய வேண்டியது எதுவும் வளராது. வாழ்வில் பெரிய மரங்களைப் போல பெரிய சாதனைகள் வேண்டுமென்றால் ஆசைகளை அடக்கிக் கொள்ள கற்றுக்கொள்ளணும் மகனே. அந்த நாளுக்குப் பிறகு அருண் தனது ஆசைகளுக்கு அடிமையில்லை, தேவையற்ற ஆசைகளை அடக்கிக் கொள்ளத் தொடங்கினான். அவன் வாழ்க்கை வழிமுறையாக மாறியது. இந்த கதையின் நெறி, ஆசைகளை அடக்கிக் கொண்டால் நம் வாழ்வில் என்ன வேண்டுமானாலும் சாதிக்கலாம்.